பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். கடந்த நாளிலே கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சமூகத்தில் அமர்ந்திருந்து பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற காரியம், ஆண்டவர் பட்டயத்தை கூர்மையாக்குவார். ஆண்டவர் பட்டயத்தை கூர்மையாக்குவார். நீங்க பார்த்தீங்கன்னா அதுல அம்புன்னு போட்டிருக்கோம். அவர் அம்பையும் கூர்மையாக்குவார், பட்டயத்தையும் கூர்மையாக்குவார். வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். குறிப்பாக இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் திறக்கிறது. மாணவர்களுக்காக, படிக்கிறவர்களுக்காக ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா 49:2. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49:2. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி, எப்படி இந்த வாயை அவர் எப்படி ஆக்குறாரா? கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துளக்கமான அம்பாக்கி, என்ன அம்பு? துளக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணிலே மூடி வைத்தார். அநேக காரியங்களை பேசணும். நான் மிக எளிமையாக ஒரு காரியத்தை பேச விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக வர்ற வார்த்தையை பாருங்க. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி, எப்படி பட்டயத்தை கருக்காக்குவாருன்னா, அவர் பட்டயத்தை கருக்காக்குவதாக இருக்கிறது. கருக்காக்குவார், இல்லை பட்டயத்தை அவர் கூர்மையாக்குவார். அதை நம்ம தொடர்ந்து தியானிப்போம். இங்கு ஏசாயா தீர்க்கன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் என்னுடைய வாயை கூர்மையான பட்டயமாக்கி என்னை துளக்கமான அம்பாக்கி அப்படிங்கிறாரு. அப்போ கர்த்தர் நமக்கிட்ட சொல்ல விரும்புகிற ஒரு செய்தியை சொல்றேன். கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அவரால் கூர்மையான ஒரு கருவியாக, கூர்மையான ஒரு பட்டயமாக, கூர்மையான ஒரு அம்பாக நீங்கள் ஆண்டவராலே பயன்படுத்தப்படுவீர்கள். உங்ககிட்ட கூர்மை இல்லைன்னா நீங்கள் தோற்று போய் விடுவீர்கள். நன்றாய் கவனிங்கள். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர், ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஷார்ப்பா இருக்கணும். நம்ம ஊர்ல சொல்லுவோம் தெரியுமா? நான் தான் முதல்ல சொன்னேன், மாணவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை கர்த்தர் ஷார்ப்பான மாணவனா மாற்றுவார், ஷார்ப்பான மாணவியா மாற்றுவார். புத்தி கூர்மை உள்ள, அறிவு கூர்மை உள்ள, நல்ல ஒரு ஷார்ப்பானவங்களா கர்த்தர் உங்களை மாற்றுவார். என்னங்க எழுதப்பட்டிருக்கிறது? அவர் என்னுடைய வாயை கூர்மையான பட்டயமாக்கி. அப்போ ஒரு மனுஷனை கூர்மையானவனா மாற்ற கர்த்தரால முடியும். ஒருவேளை கடந்த ஆண்டுல நீங்க ஒரு கூர்மையான மாணவனா மாணவியா இல்லாம சிரமப்பட்டிருக்கலாம். இந்த காலையில கர்த்தருடைய வார்த்தையா சொல்றேன், கர்த்தர் உங்களை கூர்மையானவனா மாற்றுவார். உங்களை கூர்படுத்த கர்த்தரால முடியும். உங்களை கூர்மை உள்ளவனா மாற்ற கர்த்தரால முடியும். ஏன்னா ஏசாயா சொல்றாரு, அவர் என்னை கூர்மையான பட்டயமாக்கி. அப்போ அவர் என்னுடைய வாயை, எப்படி என்னுடைய வாயை கூர்மையான பட்டயமாக்கி. அப்போ வாயை கூர்மையான பட்டயமா ஆக்குனார்னா உங்க அறிவை அவரால் கூர்மையான பட்டயமா மாற்ற முடியும். உங்க புத்தி கூர்மை உள்ளவங்களா உங்களை மாற்ற கர்த்தரால முடியும். ஏன் உங்க பார்வை கூட கூர்மையான பார்வையா மாற்ற அவரால் முடியும். உங்களை ஒரு கூர்மையான மாணவனாக, மாணவியாக மாற்ற கர்த்தரால முடியும். ஏசாயா மிக அழகா சொல்றாரு, அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி என்னை துளக்கமான அம்பாக்கி. ஏன்னா கூர்படுத்தி துளக்கும் போது ஷைனிங்கா இருக்கும். அப்படியே பல 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 பலன்னு மின்னும். பல பலன்னு மின்னணும்னா கூர்மையாக்கினா மட்டும் பத்தாது, அதை துளக்க வேண்டும். அதை அப்படியே என்ன செய்யணும்? அப்படியே தேய்ச்சி எடுக்கணும். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் தொடர்ந்து வர அது கூர்மையாக்குவதுக்கு என்ன செய்யப்படணுங்கிறத பேசுவோம்.
துளக்கப்பட்ட பின்பு எப்படி இருக்குங்கிறத பேசுவோம். அதே போல் பட்டயம் எதற்காக கூர்மையாக்கப்படுதுங்கிறதையும் நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கூர்மையாக்கப்பட வேண்டும். ஒரு ஊழியக்காரன் கூர்மையான ஊழியக்காரனாக இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லட்டுமா? சில பேர் வளவளன்னு பேசுவாங்க. வளவளன்னு பேசாமல் நறுக்குன்னு ஷார்ப்பாக ஒரே ஒரு வார்த்தை பேசினாலும் அது ஷார்ப்பாக இருக்கும். அப்படி உங்களையும் என்னையும் கர்த்தர் ஷார்ப்பாக மாற்றுவார், கூர்மையானவங்களாக மாற்றுவார். மறுபடியும் சொல்கிறேன், மாணவர்களே, மாணவிகளே, இயேசு கிறிஸ்து உங்களை புத்தி கூர்மை உள்ளவர்களாக, அறிவு கூர்மை உள்ளவர்களாக, உங்கள் ஒவ்வொருவரையும் ஷார்ப்பானவர்களாக உங்களை கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா ஏசாயா சொல்றாரு, அவர் என்னுடைய வாயை கூர்மையான பட்டயமாக்கி. நான் இன்னொரு வசனம் உங்களுக்காக நான் வாசித்து நான் முடிக்கிறேன். என்ன தெரியுமா? கூர்மை இல்லைன்னா நம்ம தோற்று போயிடுவோம். கூர்மை இல்லைன்னா நம்ம ரொம்ப சிரமப்படுவோம். அதை மட்டும் சொல்கிறேன், ஒன்று மட்டும் சொல்கிறேன், தொடர்ந்து பேசுகிறேன். பிரசங்கி 10:10 போட்டிருக்கு, இரும்பு ஆயுதம் மழுங்கலாக இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். அப்போ அந்த ஞானம், அந்த புத்தி தான் ஷார்ப்பாக இருக்கணும். அதுக்கு தான் பேசுகிறேன். நீங்கள் 1 மாதம் 1.5 மாதம் லீவ் எடுத்திருக்கீங்க. இந்த லீவில் உங்கள் புத்தியை தீட்டுங்க. கத்தியை தீட்டாத புத்தியை தீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆண்டவரும் உங்கள் புத்தியை தீட்டுகிறார். சரியா? உங்களையே தீட்டி, அதான் பட்டயத்தை கூர்மையாக்குகிறார். உங்கள் வாயை, உங்கள் ஞானத்தை, உங்கள் அறிவை, அவர் புத்தியை அவர் கூர்மையாக்கி உங்களை ஷார்ப்பாக்குறாரு. நீங்கள் கூர்மை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், நீங்கள் இது இல்லைன்னா நீங்கள் ரொம்ப சிரமப்படணும். ஆனால் நீங்கள் யுத்தத்துக்கு போகும்போது பைபிளை போட்டு அது இன்னொரு வசனம், அது அப்புறம் காமிக்கிறேன். இரும்பு ஆயுதம் மழுங்கலாக இருந்தால் அதை தீட்டாமல் போயிடக்கூடாது. அதனால் நீங்கள் மழுங்கலாக இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை கூர்மை ஆக்குவார். மறுபடியும் சொல்கிறேன், படிக்கிற மாணவ மாணவிகளே, ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்களை கூர்மையான மாணவனா மாணவியா ஷார்ப்பானவனா மாற்ற கர்த்தரால் முடியும். நாளைக்கு தொடர்ந்து ஊழியக்காரர்களுக்கும் ஆவிக்குரிய காரியங்களை பேசுகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.